அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது விருந்தினரின் துஆ. அருமையான நேயர் பெருமக்களே, நம்முடைய வீடுகளுக்கு விருந்தினராக தனிநபரோ அல்லது குடும்பத்தினரோ யாராவது ஒருவர் வந்துவிட்டால் அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு என்ன உபசரிப்புகளை செய்ய வேண்டுமோ அப்படி செய்து வாழ்வது பரக்கத்தான ஒரு நிகழ்வாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். நம்மை தேடி நம்முடைய இல்லத்திற்கு எத்தகையவர்கள் வந்தாலும் முகம் சுளிக்காமல் நம்மால் முடிந்த உணவுகளை தயார் செய்து அவர்களுக்கு பரிமாறுகிற பொழுது அதிலே அல்லாஹ் பரக்காத்துகளை ஏற்படுத்துகிறான். பரக்கத்தான மலக்குகளை கொண்டு நம்முடைய வீட்டிலே அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருகிறான். சில இடங்களில் விருந்தினர் வந்துவிட்டாலே முகம் சுளிக்கிற நிலை, வந்தவங்க எப்போ போவாங்க, சீக்கிரம் போயிடுவாங்களா அப்படிங்கிற நிலை இருக்கிறது. இத்தகைய இல்லங்களில் இறைவனினுடைய புறத்திலிருந்து பரக்கத் கிடைப்பது அரிதான ஒரு விஷயம். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். அபுல் ஹைசம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் சக தோழர்களுக்கும் விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி விருந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுமதி கொடுத்து அனுப்புகிறார். விருப்பப்படுறீங்க, சமைச்சு கொடுங்களேன், சாப்பிடலான்னு சொல்லி சமைத்து ஒரு அழகான ஒரு உணவுகளை கொண்டு வந்து நபி அவர்களுக்கும் நபி அவர்களோடு இருக்கக்கூடிய சக தோழர்களுக்கும் அபுல் ஹைசம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தானாக நின்று சமைத்து அந்த உணவுகளை பரிமாறுகிறார்கள். அப்படி பரிமாறுகிற சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சக தோழர்களும் அல்ஹம்துலில்லாஹ் மன நிறைவோடு அந்த விருந்தை ஏற்றுக்கொண்டு அந்த சஹாபிக்கு துஆ செய்கிறார்கள். துஆ மட்டும் செய்யாமல் மேல்கொண்டு அந்த அபுல் ஹைசம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறுகிறார்கள். அப்போது மற்ற சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், வாழ்த்துறதுன்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்போது கேட்கும்போது சஹாபா பெருமக்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், வாழ்த்துவது என்பது துஆ செய்து அவர்களுக்கு நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். வாழ்த்துவது என்பது வள்ளலே, உணவளித்தவரே அப்படி என்பது அப்படி சிறந்ததல்ல. மாறாக யார் நமக்கு விருந்து கொடுத்தாரோ விருந்து கொடுத்த அந்த நபருக்காக வேண்டி நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யணும். இறைவா, இன்றைய தினம் என்னுடைய பசியை ஆற்றுவதற்காக உணவு கொடுத்த அந்த நபருக்கு நீ அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பாயாக, அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை கொடுப்பாயாக, அவருடைய இல்லம் பரக்கத் பொருந்திய இல்லமானதாக, நிம்மதியை தரக்கூடிய இல்லமானதாக, அவர் குடும்பத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழக்கூடியவராக இருக்க வேண்டும் என்கிற துஆக்களை நீங்கள் அவர்களுக்காக வேண்டி செய்யுங்கள். அந்த துஆ அவர்களுடைய வாழ்வை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த துஆவின் மூலமாக அவருடைய குடும்பத்தினரும் சந்தோஷம் அடைவார்கள். ஆகையினால்தான் நான் இத்தகைய துஆவை செய்கிறேன் என்று சொல்லி அபுல் ஹைசம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் சொல்லுவார்கள். அப்போது அபுல் ஹைசம் ரதியல்லாஹு அன்ஹு இடத்துல நபிகள் நாயகம் கேட்பாங்க, என்ன தனியாக சமைச்சிட்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுது, உதவிக்கு ஏதாவது ஆள் தேவை இருக்குதா, உதவிக்கு ஏதாவது ஆள் தேவை இருக்குதா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வேலைக்கு ஆள் அனுப்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்போதும் உதவியாக இருப்பதற்கு ஆள் தேவைன்னா நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அபுல் ஹைசம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ அந்த விருந்து எப்பேற்பட்ட விருந்தாக இருக்கும். நம்முடைய இல்லங்களுக்கு எத்தகைய விருந்தாளிகள் வந்தாலும் நமக்கு துஆ செய்துவிட்டு செல்லக்கூடிய விருந்தாளிகளாக இருக்க வேண்டும். வந்திருப்பவர்கள் ஏழ்மையானவர்களோ அல்லது வசதி படைத்தவர்களோ, நாம் வசதியானவர்கள் வந்தால் ஒரு மாதிரி கவனிக்கிறது, ஏழ்மையானவர்கள் வந்தால் ஒரு மாதிரியாக கவனிக்கிறது. அப்படி இல்லாமல் எல்லா மக்களுக்கும் ஒரே குணத்தோடு ஒரே பார்வையில் நாம் விருந்து உபசரிப்பு செய்கிற பொழுது அந்த விருந்தாளிகளுடைய துஆவை கொண்டு அல்லாஹ் நம்முடைய இல்லங்களிலிருந்து ஏற்படுகிற முசீபத்துகளை, நம்முடைய இல்லங்களில் ஏற்படுகிற
கஷ்டங்களை இலகுவாக்கி அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை பரக்கத் பொருந்தியதாக செல்வ செழிப்பை தரக்கூடியதாக நம்முடைய இல்லத்தை அமைத்து விடுவான். அத்தகைய துஆ செய்யக்கூடிய விருந்தாளிகளாக நம்முடைய வீடுகளுக்கு வரட்டும். அவர்களுக்கு முடிந்தளவு உபசரிப்பு செய்வோம். அவர்களுடைய துஆவை பெறுவோம். அல்லாஹ் நம் யாவருக்கும் அத்தகைய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.